ஃபினான்ஷியரோட பின்னாடி இருக்கும் பின்புலம் ஃபினான்ஷியல் எராவை பற்றி நீங்கள் நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள். ஃபினான்ஷியருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பந்தம் அது ரொம்ப முக்கியம். தயாரிப்பாளர் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பணத்தை போட்டு படங்கள் எடுப்பாங்க. அது ஒரு சில பேர் தான் அப்படி இருப்பாங்க. 100க்கு 90 பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியருடைய உதவியோடு தான் படத்தை எடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியர் அப்படிங்கிற ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக சினிமா துறையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருந்துகிட்டு இருக்கு. ஃபைனான்சியர்ஸ் முழுக்கதை கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன எடுக்க போறீங்க, லவ் சப்ஜெக்டா, க்ரைம் சப்ஜெக்டா, இல்லை வேற ஃபேமிலி சப்ஜெக்டா, காமெடி சப்ஜெக்டா, இதெல்லாம் கேட்பாங்க. இனிஷியலா கேட்பாங்க. அதே நேரத்தில் ஃபைனான்சியர் ரகசியமா ஆள் வச்சு ஷூட்டிங்க்குலாம் ஆள் அனுப்புவாங்க. படப்பிடிப்பு நடக்குதா, எப்படி நடக்குது, அவங்க சொன்ன மாதிரி கிராண்டா எடுத்துட்டு இருக்காங்களா, இல்ல சுருட்டுறாங்களா, அந்த நடிகர் எப்படி கோஆபரேட் பண்றாரு படப்பிடிப்புக்கு, எல்லாமே ரகசியமா பார்ப்பாங்க. இதுல தவறான வேலைகளை செய்யறது, ஃபினான்ஷியரை ஏமாத்துறது, ஓடி போறதுன்னு சில நிகழ்வுகள் எல்லாம் பார்க்குறோம் சார். அந்த மாதிரி நடக்கும்போது அதை ஃபினான்ஷியர் எப்படி கையாளுவாங்க? பெரிய பெரிய தொகைகளை வாங்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் ஓடி எல்லாம் போக முடியாது. அதெல்லாம் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஆனா பாத்தீங்கன்னா கொடுக்கறதுல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 30 கோடி ஃபைனான்ஸ் வாங்குறாங்க. அந்த 30 கோடியை கொடுக்க முடியாத சூழ்நிலை சில நேரங்களில் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ஃபைனான்சியர்ஸ் அப்படின்னும் போது சினிமாவில் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நெகட்டிவ் மேலே ஃபைனான்ஸ் பண்ணுறதுனால, அந்த நெகட்டிவ் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை இருக்கும். அதை தவிர்த்து உங்கள் வீட்டை கொடுங்க, வாசலை கொடுங்க, சொத்தை கொடுங்க, காரை கொடுங்கன்னு அவங்க கிளைம் பண்ணி போக முடியாது. அப்படி கிளைம் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி நீ உன் வீட்டை விற்று கொடு, காரை விற்று கொடுன்னு காசு கேட்குற அடாவடி பண்ணுற ஃபைனான்சஸ் சினிமாவில் ரொம்ப கம்மி. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சினிமா துறை இப்போ ஒரு ஆர்ட்டுக்குள்ளே பல கிராஃப்ட் இருக்கிற மாதிரி சினிமா துறையில் பல துறைகள் உள்ளடக்கம் இருக்குது. அதில் பல துறைகளில் பற்றி இருக்கிற கருப்பு பக்கங்கள், நல்ல பக்கங்கள்னு பல விதமாக நீங்கள் பேசியிருக்கீங்க சார். டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேரவன், மியூசிஷியர்னு பல துறைகளை பற்றி பேசியிருக்கோம் சார். அந்த வரிசையில் ஒரு துறையை மட்டும் ரொம்ப நாளாக பேசாமையே இருந்தோமோ, அந்த துறை இருந்தால் தான் அதுவே இயங்கும்ன்ற மாதிரி ஃபினான்ஷியர் என்ற ஒரு துறை யாராலுமே பேசப்படாமல் இருக்குது. ஃபினான்ஷியர் ஒரு சினிமாவுக்கு தேவையே முக்கியமானவங்க ஃபினான்ஷியர் தான் சொல்லப்படுறாங்க. அந்த ஃபினான்ஷியரை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க ஃபினான்ஷியர் எப்படி இருக்குது, அதில் இருக்க நஷ்டம் கஷ்டம் பல இருக்குது சார். ஃபினான்ஷியரோட பின்னாடி இருக்கும் பின்புலம் ஃபினான்ஷியல் எராவை பற்றி நீங்கள் நம்ம மக்களுக்காக சொல்லுங்கள் சார். ஃபினான்ஷியருக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள பந்தம் அது ரொம்ப முக்கியம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமோ அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் அது அந்த வண்டி சரியாக ஓடும். ஃபினான்ஷியர் இல்லாமல் படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தயாரிப்பாளர் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த பணத்தை போட்டு படங்கள் எடுப்பாங்க. அது ஒரு சில பேர் தான் அப்படி இருப்பாங்க. 100க்கு 90 பேர் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியருடைய உதவியோடு தான் படத்தை எடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியர் அப்படிங்கிற ஒரு ரோல் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக சினிமா துறையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருந்துகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியருக்கும் தயாரிப்பாளருக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் 1000 தான் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுவீங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் புக் பண்ணுவீங்க, டோட்டல் ப்ராஜெக்ட் கதை கேட்டு டேரக்டர் புக் பண்ணி எல்லாம் பண்ணி அசம்பிள் பண்ணிடுவீங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டி முழுக்க பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து எல்லாம் சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ரோட்டில் ஓடுறதுக்கு ரெடின்னு சொன்னாலும் அந்த வண்டிக்கு பெட்ரோல் ரொம்ப முக்கியம். பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடுமா? அந்த மாதிரி ஒரு பெட்ரோலாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினுக்கு ஃபியூவல் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபினான்ஷியரோடைய பார்ட் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ரொடியூசர் டிசைன் பண்ணுவார். அதாவது ஒரு நடிகர் நடிக்கிறதாகவும் ஒரு டைரக்டர் எல்லாமே கதையெல்லாம் கேட்டு ஸோ இந்த ப்ராஜெக்டை இந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எல்லாமே தயாரிப்பாளர் எடுத்ததுக்கப்புறம் அவர் ஒரு கை முதல் வச்சிருப்பார். அந்த முதலை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நடிகருக்கு, நடிகைக்கு, டைரக்டருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு எல்லாம் ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாரு. கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்டை முதல் கட்ட நிலையில் தயார்படுத்திட்டு ஃபினான்ஷியரை போய் பார்ப்பார். ஃபினான்ஷியரை போய் பார்த்து இந்த மாதிரி இந்த நடிகரை வச்சு இந்த படம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது முதல்ல அந்த நடிகருக்கு மார்க்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த நடிகருக்கு மார்க்கெட் இருந்தால் தான் அந்த ஃபைனான்சியர் அந்த பணம் கொடுக்குறதுக்கே ரெடியாக இருப்பாங்க. அப்போ கண்ணை மூடிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட மாட்டாங்களா சார்? போய் இப்போ காசு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி படம் எடுக்க போகிறேன்னு ஃபினான்ஷியர்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாங்களா சார்? கண்ணை மூடிட்டுலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு தான் பணம் கொடுப்பாங்க. அதாவது எப்படி இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டா, இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்க தயாரிப்பாளர் நல்லவரா, நேர்மையானவரா, இதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் என்னென்ன படங்கள் எடுத்திருக்காரு, அப்போ அந்த படங்கள்லாம் யார்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினாரு, அந்த வாங்கின ஃபைனான்சர்லாம் அந்தந்த ஃபைனான்சர்கிட்ட வட்டியோட சரியாக கொடுத்துருக்காரா, இல்லை ஏதாவது கொடுக்காம பாக்கி வச்சிருக்காரா, இந்த தயாரிப்பாளர் ஒருவேளை ஏதாவது ஒன்று ஃபைனான்சருக்கு கொடுக்காம சில நிலுவையில் பாக்கி இருந்தால் கூட அந்த பாக்கி அது கடன்பட்டு பாக்கியாச்சா,
படம் தோல்வியாயிருச்சு, அதனால காசு வரல, அதனால கொடுக்க முடியல, அடுத்த ப்ராஜெக்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைனான்சர் வந்து ஏமாத்திட்டாரா, இப்படி பல கோணத்தில் வந்து அந்த தயாரிப்பாளரை பற்றி முதல்ல வந்து பார்ப்பாங்க. தயாரிப்பாளருடைய நேர்மை, தயாரிப்பாளருடைய நாணயம், தயாரிப்பாளருடைய முந்திய படங்களில் உள்ள செயல்பாடுகள் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் ஃபைனான்சர் டேபிளுக்கு முன்னாடியே போய் உட்கார முடியும். அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி கேட்பாங்க. என்ன ப்ராஜெக்ட், என்ன கதை, கதைனா ஸ்டோரி கேட்பாங்களா சார்? முழு கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. முழு கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதாவது பொதுவாக வந்து ஃபைனான்சர்ஸ் வந்து முழு கதை கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன எடுக்க போறீங்க, லவ் சப்ஜெக்டா, கிரைம் சப்ஜெக்டா, இல்லை வேற ஃபேமிலி சப்ஜெக்டா, இல்லை காமெடி சப்ஜெக்டா, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இனிஷியலாக கேட்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் பெரிய ஒரு ஸ்டாரோட போகும்போது அந்த ஸ்டார் வேல்யூவை தான் மெயினாக பார்ப்பாங்க. அந்த ஸ்டார் வேல்யூ அந்த நடிகருக்கு என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 60 கோடிக்கு டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வந்து முதல்ல முதலீடு போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 20 கோடி ரூபா நான் ஆல்ரெடி போட்டேன் சார். சரி, எப்படி போட்டிருக்கீங்க? இப்போ இந்த நடிகருக்கு 5 கோடி கொடுத்துருக்கேன், நடிகைக்கு 2 கோடி கொடுத்துருக்கேன், டேரக்டர் கொடுத்துருக்கேன், மியூசிக் டேரக்டர் கொடுத்துருக்கேன், கேமராமேன்லேருந்து எல்லாரையுமே ரெடி பண்ணி பக்காவாக வந்து முதல் கட்ட வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டேன். இனிமே தான் எனக்கு பணம் தேவை ஷூட்டிங் போகிறதுக்கு அப்படின்னும் போது அந்த தயாரிப்பாளர் பார்ப்பார். கரெக்டு தான், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி போட்டிருக்காரு, இப்போ 40 கோடி ரூபா நம்மக்கிட்ட பாக்கி வந்து ஃபைனான்ஸாக கேட்குறாரு. இப்போ அவர் சொல்லுவார், இல்லை சார் என்னால் வந்து 40 கோடி ரூபா கொடுக்க முடியாது, நான் ஒரு 30 கோடி ரூபா தரேன், 50% நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்க, இன்னொரு 10 ரூபா எங்கேயாவது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க, நான் 30 கோடி ரூபா தரேன் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம்தான். சரி சார் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்கன்னா, ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு ஒன்று கொடுப்பாரு. அந்த யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா லேபுக்கு கொடுப்பாரு. அந்த அந்த தயாரிப்பாளர் யார், பேனர் என்ன, யார் நடிக்கிறாங்க, இந்த படத்தோட பேர் என்ன, எல்லாமே எழுதி ஒரு லேபுக்கு ஒரு லெட்ரு ஒன்று கொடுப்பாரு. இந்த படத்துக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு கொடுப்பாரு. லேப் மீன்ஸ் எங்க சார்? லேப் ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, முதல்ல எல்லாம் ஃபிலிமில் எடுப்பாங்க. ஃபிலிமில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் ப்ராசஸிங் லேப், ஜெமினி லேப், பிரசாத் லேப், இப்படி நிறைய லேப் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்டுடியோ அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அதுதான் லேப். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து டிஏலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க இல்லையா, ஃபைனல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் லேப். ஸோ அந்த லேபுக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுப்பாங்க. இந்த ஃபைனான்சர் இந்த படத்துக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதில் என்ன அமௌண்ட்டு அதெல்லாம் எதுவுமே குறிப்பிட மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள ரகசிய டீலிங் தான். பொதுவாக ஒரு 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 அமௌண்ட் எல்லாம் குறிப்பிட மாட்டாங்க. இந்த லெட்டரை தயாரிப்பாளர்கிட்டே கொடுத்துருவாங்க. தயாரிப்பாளர் இந்த லெட்டரை வாங்கிட்டு போய் லேபுக்கு போய் கொடுக்கணும். சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இந்த ஃபைனான்சர்கிட்ட காசு வாங்குறேன், இந்தாங்க லெட்ரு, ஃபைனான்ஸ் லெட்டர் இருக்குது, நெகட்டிவ் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் மேலே ஃபைனான்ஸ் பண்ணுறது நெகட்டிவ் ஃபைனான்ஸ். இப்போ நீங்கள் வீடு மேலே அடமானத்துக்கு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை பிளச் பண்ணி தானே காசு வாங்குறோம், அடமானம் வச்சு தானே காசு வைக்கிறோம். அதே மாதிரி இந்த படம் வந்து நெகட்டிவ் மேலே தான் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. ஏன் நெகட்டிவ் மேலே ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவர்கிட்ட வாங்குற அந்த 30 கோடி ரூபாயை படத்துக்கு செலவழிக்கிறீங்க. அப்போ படத்துக்கு செலவழிக்கிறீங்கன்னா டெய்லி ஷூட்டிங் செலவழிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் பண்ணுற மொத்த செலவும் எங்கே வந்து சேரும், நெகட்டிவில் தான் வந்து சேரும். அதாவது வந்து ஒரு செட்டு போடுறதுலேருந்து, ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து, சாப்பாடு போடுறதுலேருந்து அந்த மொத்த செலவும் அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணால் அந்த நெகட்டிவில் கேப்சர் ஆயிருதா. அதனால் அந்த நெகட்டிவில் தான் வந்து எல்லாமே வரதுனால அந்த நெகட்டிவ் தான் ஃபைனான்ஸாக வச்சுப்பாங்க. ஸோ லேபில் கொடுத்தோன்னா லேப் ஒரு லெட்ரு கொடுப்பாங்க, இந்த படத்துக்கு நெகட்டிவ் ஃபைனான்ஸுக்கு நீங்கள் கொடுத்த லெட்டரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், நீங்கள் பதில் மறுபடியும் ஒரு லெட்டர் கொடுக்காம இந்த படத்தினுடைய நெகட்டிவ்லேருந்து எதுவுமே வந்து அந்த தயாரிப்பாளருக்கு நாங்கள் கொடுக்க விட மாட்டோம். ரிலீஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட இருந்து எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்கங்கிற நோ அப்ஜெக்ஷன் செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த படத்துக்கான எப்படி சொல்லி கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி லெட்டர் கொடுப்பாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் ஃபைனான்ஸ் லெட்டர் கொடுக்கணும். அவ்வளோதான், வேலை முடிச்சு. இவ்வளோ ஈஸி ப்ராசஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷெட்யூல் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஷெட்யூல் பேமெண்ட் கொடுப்பாங்க. பொதுவாக ஒரு பெரிய படமாக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள் 80 நாள் எடுத்தால் கூட ஒரு 3லேருந்து 4 ஷெட்யூல் போடுவாங்க. 20 நாளாக பிரித்து போடுவாங்க. அந்த 20 நாளாக வந்து தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கோடி முதல்ல வேணும் அப்படின்னா அந்த 7.5 கோடி அந்த ஃபைனான்சர் கொடுப்பாரு. அதேமாதிரி அடுத்த ஷெட்யூலுக்கு 7.5 கோடி கொடுப்பாரு. அடுத்த ஷெட்யூலுக்கு இப்படி தான் வந்து ஷெட்யூலுக்கு தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. மொத்தம் 30 கோடியும் ஒன்றா எடுத்தோன்னு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஃபைனான்சர் வந்து ரகசியமாக ஆள் வச்சு ஷூட்டிங்க்கெலாம் ஆள் அனுப்புவாங்க. படப்பிடிப்பு நடக்குதா,
எப்படி நடக்குது, அவங்க சொன்ன மாதிரி கிராண்டாக எடுத்துட்டு இருக்காங்களா இல்லை சுருட்டுறாங்களா, அந்த நடிகர் வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணுறார் படப்பிடிப்புக்கு, இதெல்லாமே வந்து ரகசியமாக பார்ப்பாங்க. அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு முரண் ஏற்பட்டா என்ன சார் ஆகும்? முரண் ஏற்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுப்பாங்க. அதாவது வந்து அந்த தயாரிப்பாளர் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 15 கோடி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து மீதி 15 கோடி கொடுக்கலைன்னா படம் உங்கள் பணம் போய் லாக் ஆயிருக்குல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சுதாரிச்சுப்பாங்க. ஒரு கவனம் வந்து அவங்களுக்கு வந்துடும், ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்துடும். ஸோ பார்த்து பார்த்து செய்வாங்க. அடுத்து அந்த தயாரிப்பாளர் போகும்போது, சார் என்ன சார் பண்ண போகிறீங்க, எதுக்கு இந்த பணம் கேட்குறீங்க, சரி நான் வந்து ஒரு 2 கோடி இப்போ தரேன் அப்படின்னு அந்த பணம் கொடுக்குறது இருக்குல்ல, அதை வந்து டைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கம்மி பண்ணோம். 7,500 கொடுத்துட்டு இருந்ததை 1,5, 2, 50 லட்சம் அப்படி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து இந்த கொடுக்குற காசு கரெக்டாக போய் வேலையை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுக்கும்போது, எங்கே சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த வழியாக வந்துட்டு இருக்கேன், அடையாறில் நடக்குது, திடீர்னு ஃபோன் வரும். ஆமாம் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, சார் வரட்டுமா சார் அப்படின்வாங்க. வாங்க சார் அப்படின்னோடனே அவங்க போய் பார்ப்பாங்க. சும்மா கேஷுவலாக அவங்க தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. உட்காருவாங்க, ஹலோ சார், ஹாய் சார்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஷூட்டிங் பார்த்துட்டு ஒரு காஃபியோ டீயோ கூல்ட்ரிங்ஸோ குடிச்சிட்டு சரி சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கண்காணிப்பு, இதெல்லாமே ரொம்ப பார்த்து தான் வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுக்கும்போது ஒரு விஷயந்தான் வந்து அந்த ஃபைனான்சர் மனசில் வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் சரியான தயாரிப்பாளரா, வாங்குற காசை வந்து படத்துக்கு செலவழிப்பாரா, நேர்மையாக படத்தை எடுத்து முடிப்பாரா, நேர்மையாக வியாபாரமாச்சு லாபமாச்சுன்னா நம்ம பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்ல சரியாக பண்ணியிருக்காரா, இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நடிகருடைய மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்கு வியாபாரம் இருக்கா, ஓடிடி என்ன வியாபாரம் இருக்குது, சேட்டலைட் என்ன வியாபாரம் இருக்குது. ஸோ 60 கோடி ரூபாய் அந்த படத்தை எடுக்கிறேங்கிறாங்க, அப்போ வந்து ஒரு 90 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண முடியும். ஸோ இது சேஃபான ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்பி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பணம் கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ குடுக்கல் வாங்கல இப்போ கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. இப்போ கொடுக்காம இந்த மாதிரி சில தவறான வேலைகளை செய்கிறது, ஃபினான்சியரை ஏமாத்துறது, ஓடி போகிறதுன்னு சில நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம் சார். அந்த மாதிரி நடக்கும்போது அதை ஃபினான்சியர் எப்படி கையாளுவாங்க? பெரிய பெரிய தொகைகளை வாங்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் ஓடிலாம் போக முடியாது. அதெல்லாம் அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஆனால் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுல வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 30 கோடி ஃபைனான்ஸ் வாங்குறாங்க. அந்த 30 கோடியை வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை சில நேரங்களில் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு படம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 60 கோடிக்கு எடுக்கிறாங்க. நினச்சது வியாபாரம்னா 90 கோடி. ஆனால் இங்கே நடந்த வியாபாரம் என்னன்னா 30 கோடிக்கு தான் நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஃபைனான்ஸர்கிட்ட 30 கோடி வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாத சில சூழல்கள் வந்து ஏற்படும். அது வந்து தவிர்க்க முடியாத சூழல். சினிமா துறையில் லாப நஷ்டங்கிறது அது இருக்குது. லாபமாக இருந்தாலும் ஜாஸ்தி, நஷ்டமாக இருந்தாலும் ஜாஸ்தின்னும் போது அது ஒரு ரிஸ்கான ஒரு பிஸ்னஸ்ஸு. அப்படி இருக்கும்போது அப்படி வந்து அந்த தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டால், ஒருவேளை வந்து அந்த தயாரிப்பாளர் அந்த கொடுக்க முடியல அப்படின்னா, உண்மையாலுமே கொடுக்க முடியலையா அப்படிங்கிறது அந்த ஃபைனான்ஸர் தெரிஞ்சுப்பாங்க. உண்மையாலுமே நஷ்டமா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. என்னென்ன ஏரியாலாம் சார் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க, ஓடிடி என்ன சார் இன்னும் விற்கலையா, சேட்டலைட் விற்கலையா, படமே விற்கலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்படி ஒரு சூழல் இருந்தால் அந்த ஃபைனான்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தயாரிப்பாளருக்கு மேலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள் சார், நம்ம பண்ணலாம், நீங்கள் இந்த படத்தில் எவ்வளோ எனக்கு செட்டில் பண்ணுறீங்க, 30 கோடி ரூபாயில் 20 கோடி ரூபா கொடுக்குறீங்களா, சரி பரவாயில்ல சார், 10 கோடி ரூபா அடுத்த ப்ராஜெக்ட்டில் கொடுங்க, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு அக்ரிமெண்ட் போட்டு செக் ப்ரோன்ட்லாம் வாங்கிப்பாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் அந்த தயாரிப்பாளர் கொடுப்பாங்க. இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் நேர்மையான, சரியான, ஏற்கனவே படங்கள் எடுத்து தொடர்ந்து வியாபாரத்தில் கரெக்டாக இருக்கிற தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. இப்படி தயாரிப்பாளர் வந்து சரியில்லை அப்படின்னா எப்படியாவது அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு சேட்டலைட் விற்கலைன்னு சொல்கிறீங்களா, அந்த சேட்டலைட் ரைட்ஸை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, அதாவது 10 கோடி பாக்கி இருக்குல்ல, சேட்டலைட் ரைட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க, ஓடிடி ரைட்ஸ் எங்களுக்கு வந்து பிளட்ஜ் பண்ணி கொடுத்துருங்க. பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அந்த ஓடிடி ரைட்ஸு ஒரு உதாரணத்துக்கு 40 கோடி ரூபாய்க்கு போகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அடமானமாக வாங்கிப்பாங்க. எங்களுக்கு நீங்கள் வீங்க 40 கோடி, எங்களுக்கு 10 கோடியை கொடுத்ததுக்கப்புறம் தான் இதை வந்து நீங்கள் 30 கோடி எடுக்க முடியும்னு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பாளர் பணம் வந்து வாங்கினவர் படத்திலே போடலை, இவர் வந்து சுருட்டிட்டாரு, இவர் ஏமாத்திட்டாரு, நிறைய லாபம் பண்ணிட்டாரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் வந்து சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிறாரு, ஏமாத்த பார்க்குறாரு அப்படின்னா அதையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து தப்பான ஆளுக்கு நம்ம ஃபைனான்ஸ் கொடுத்துட்டோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதாவது வந்து நாசுக்காக வெளியில் வரணும். முள்ளு மேலே சேலை பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அதை வந்து பக்குவமாக எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கச்சாமுச்சான்னு எடுத்திங்கன்னா சேலை டாராக ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா,
பணம் பெருசாக மாட்டியிருக்குல்ல, அதனால் பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன சார் பண்ணலாம், சொல்லுங்கள் சார், நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சா, அப்படியா அப்படியா, அது இந்த விலைக்கு விற்றுருக்கீங்களாமே, கோயம்புத்தூர் 6 கோடி கொடுத்துருக்கீங்களாமே, சேலமே ஒரு 5 கோடி கொடுத்துருக்கலாமே, அப்படியெல்லாம் பேசி, இல்லை சார் அது அதில் கடன் இதில் கடன் அப்படியா, அதில் கூட காசு வந்திருக்கணுமே, இதில் வந்திருக்கணுமே, சரி இப்போ என்ன உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதி வாங்க முடியுமோ அதை எழுதி வாங்க. நான் சொன்ன மாதிரி சேட்டலைட் ரைட்ஸோ இல்லை ஆடியோ ரைட்ஸோ இல்லை வெளிநாட்டு உரிமையோ ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட பாக்கி இருந்தால் அதை முதல்ல எழுதி வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. பணம் எப்படியாவது வர வைக்க பார்ப்பாங்க. அதுக்கும் மேலே ஏமாத்துறாங்க அப்படின்னா பெருசாக சில பேர் இன்றைக்கி சினிமா தொழில் இருக்கிற ஃபைனான்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடாவுடியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொதுவாக அடாவுடி பண்ண மாட்டாங்க. சரி தப்பான இடத்துல கொடுத்துட்டோம், முடிஞ்ச வரைக்கும் இந்த 30 கோடியில் ஒரு 25 கோடி வந்துருச்சு, 5 கோடி வரல, இப்போ எழுதி வாங்கிப்பாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைனான்சர்ஸ்க்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதில் வந்து பதிவு பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஃபைனான்சர்ஸ் அசோசியேஷனில் என்னென்னா இந்த எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று பேசிப்பாங்க. எப்பா நான் அவர் கொடுத்தேன், அவர் பார்த்தீங்கன்னா லாபம் வந்துருச்சு, அவர் வந்து பணத்தை கொடுக்காம ஏமாத்துறாரு, அவர் பார்த்துங்கப்பா உஷாராக இருந்துங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் பரவிடும், சர்க்குலர் மாதிரி பரவிடும். அவங்க நெட்வொர்க் பெருசு, அவங்களே பேசிப்பாங்க. பார்த்துப்பா அந்த ப்ரொடியூசரை பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோ, அவர் வராரு, படம் எடுக்கிறேங்கிறாரு, சரியில்லைப்பா அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ உண்மையுமே தோல்வி அடைஞ்சு காசு கொடுக்க முடியாமல் இருக்காங்கல்ல, அந்த தயாரிப்பாளரை பற்றியும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையிலுமே நஷ்டப்பட்டார்ப்பா, நல்ல நேர்மையான ஆள், நம்ம அடுத்தடுத்து பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், அவர் மறுபடியும் படம் எடுப்பார், அந்த நம்பிக்கையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. ஸோ இது வழக்கமாக வந்து உள்ளது தான். பொதுவாக இந்த ஃபைனான்சியர்ஸ் அப்படின்னும்போது சினிமாவில் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க நெகட்டிவ் மேலே ஃபைனான்ஸ் பண்ணுறதுனால, அந்த நெகட்டிவ் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை இருக்கும். அதை தவிர்த்து உங்கள் வீட்டை கொடுங்க, வாசலை கொடுங்க, சொத்தை கொடுங்க, காரை கொடுங்கன்னு அவங்க கிளைம் பண்ணி போக முடியாது. அப்படி கிளைம் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி நீ உன் வீட்டை விற்று கொடு, காரை விற்று கொடுன்னு காசு கேட்குற அடாவடி பண்ணுற ஃபைனான்சர்ஸ் சினிமாவில் ரொம்ப கம்மி. 1-2 பேர் இருக்காங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா 98 பேர் வந்து இது வந்து தொழில், இதில் வந்து நம்ம நேர்மையாக பண்ணணும், கரெக்டாக வட்டி கொடுத்து கரெக்டாக வாங்கணும், நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் கூட சொல்கிறேன், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் போகிறதுக்கு பல காரணங்கள். அந்த தயாரிப்பாளர் இல்லை, ஓவர் பட்ஜெட் ஆயிடுச்சு, டேரக்டர் இழுத்து விட்டார், நடிகர் பெருசாக இழுத்து விட்டார், அப்படி இப்படின்னு பல சிக்கல்களுக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து நஷ்டப்பட்டார்னா அந்த நேரத்தில் விட்டு கூட கொடுப்பாங்க. அதாவது வந்து எவ்வளோ வருதோ வாங்கிட்டு பரவாயில்ல சார் கொடுங்க அடுத்த படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கூட கொடுப்பாங்க. தயாரிப்பாளருக்கு கை கொடுக்குறவர் ஃபைனான்சியராக இருப்பார். நிச்சயமாக விட்டு கொடுப்பாங்க. நிறைய நடந்திருக்கு. நிறைய விட்டு கொடுக்காம என் காசு வராமல் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பைசா பாக்கி இல்லாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அராஜம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க காசை வந்து அந்த லெட்ரு அந்த ஃபைனான்சியல் லெட்டருக்கு லேபுக்கு கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து படம் ரிலீஸ் ஆகாது. அப்படி இருக்கும்போது சில ஃபைனான்சியர் என்னென்னா காசை வச்சுட்டு பேசுங்க சார் அப்படின்வாங்க. இல்லை சார் நீங்கள் இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், பல கோடிகளை வந்து விளம்பரத்துக்கே செலவழிச்சிட்டோம், ரொம்ப சிக்கல் இருக்குது சார், அதெல்லாம் வேண்டாம், காசு வச்சுட்டு பேசுங்க அப்படின்வாங்க. அப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க 1-2 பேர். நமக்கே ஒரு அனுபவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சட்டத்தின் திறப்புலான்னு ஒரு படம். அந்த படம் வந்து கார்த்திக் சோபனா நடித்த படம், நம்ம எடுத்த படம் தான். ஆஸ்கார் மூவிஸ் பேண்டில் அப்பா தயாரித்து டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் எல்லா ஏரியாவும் விற்றாச்சு. அது பெரிய விலைக்கு போகல, கொஞ்சம் சின்ன சின்ன விலைக்கு போச்சு. ஆனால் அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு தான் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. சேலம் ஏரியா வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அது 6 லட்சத்துக்கு 4 லட்சம்னு நினைக்கிறேன், 4 லட்சத்துக்கு வாங்கியிருந்தார். அன்றைக்கெலாம் அவ்வளோதான் விலை 89ல். ஸோ 4 லட்சத்துக்கு வாங்கியிருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கொடுத்துருந்தாரு. 3.5 லட்சம் வந்து பாக்கி வந்து கொடுக்கணும். அது வந்து ரிலீஸ் அன்னைக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணுவாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ரிலீஸ் தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் பண்ணி, சார் இந்த தேதியில் ரிலீஸு, நீங்கள் முதல் நாள் நைட் வந்து பிரிண்ட்டை லேபில் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் ஓகேன்னு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் லேபுக்கு வந்துடுவாங்க. வெயிட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க ஃபைனல் பேமெண்ட் இருக்கும்ல, கோயம்புத்தூரில் ஒரு ஃபைனல் பேமெண்ட் இருக்கும், என்எஸ்சியில் ஒரு ஃபைனல் பேமெண்ட் இருக்கும், சிட்டியில் ஒரு ஃபைனல் பேமெண்ட் இருக்கும், இதெல்லாம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த படம் ரிலீஸ் தேதியெலாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சா, அடுத்த நாள் காலையில் ரிலீஸு. சேலம்க்கு கொடுக்க வேண்டிய அந்த 3.5 லட்ச ரூபா பாக்கி பணத்தை ஒருத்தர் கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணால், அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், ஃபோன் பண்ணால் இந்த வந்துட்டுருக்காரு முதலாளி, வந்துட்டுருக்காருங்கிறாங்க. வரவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டென்ஷனு, எப்படியாவது பணம் வந்தால் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த ஃபைனான்சியரும் லேபுக்கு வந்துட்டார். அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவர் லேபுக்கு வந்துட்டார். அவருக்கு பாக்கி என்னென்னா அந்த 3.5 லட்சம் தான். அந்த 3.5 லட்சத்தை கொடுத்தா அவர் வந்து கையெழுத்து போட்டுருவார். அந்த 3.5 லட்சம் வந்து சேலம் பார்ட்டி வந்து கொண்டு வராதனால, அன்னைக்கு 3.5 லட்சம்லாம் பெரிய அமௌண்ட்டு, கொண்டு வராதனால என்னாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த பணத்தை கொடுத்தா தான் வந்து ரிலீஸ் லெட்டர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. லேபில் உட்காந்துருக்காரு. எல்லாருமே பேசி பார்க்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்திருப்பாங்கல்ல, மதுரை வாங்கினவங்க, திருநெல்வேலி வாங்கினவங்க, அவங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க. இல்லை சார் பண்ணிடுங்க சார், கொஞ்சம் பண்ணிடலாம் சார், 3 லட்சம் தானே சார்,
காசு கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் ஸ்தம்பிச்சு போச்சு. எங்கெங்கேயோ வந்து ட்ரை பண்ணுறாரு அப்பா வந்து எப்படியாவது ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாமா. இரவோட இரவா எங்கே போகிறது? யார்கிட்ட 3,00,000 இருக்கும்? யார் வீட்டு கதை போய் ஓ, விடிஞ்சா படம் ரிலீஸா விடிஞ்சா சார்? படம் ரிலீஸ் ஆகணும். எப்படி 11:30 மணி காட்சி திருநெல்வேலியில் ஓடணும். அப்போ பிரிண்ட் எப்போ முன்னாடி போகணும்? இன்னுமே ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும்போது ஒன்றும் பண்ண முடியாது, ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு சூழல். காலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. அப்போ அந்த படத்துக்கு என்எஸ்சி வாங்கின ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் பேரே சொல்லலாம், நல்ல மனிதர், பக்தவாச்சலம் நாயுடுன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். என்எஸ்சினா நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு உரிமை வாங்கினவர் அங்கே நிற்கிறார். அவரும் பேலன்ஸ் காசுலாம் கொடுத்துட்டாரு, பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டெலிவரிக்காண்டி நிற்கிறார். மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி அவர் அப்பாவை கூப்பிட்டு, சார் இங்கே வாங்க பாஸ்கர் சார், என்ன பிரச்சனை? ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து போகிறீங்க வரீங்க, காரில் எங்கேயோ யார்ட்டையும் ஃபோனில், லேண்ட்லைன் தான், லேப்லேயே உட்காந்து ஃபோன் பண்ணுறீங்க, டென்ஷனாகவே இருக்கீங்க, என்ன பிரச்சனைனா? இல்லை இந்த ஃபைனான்சியர் வந்து 3,00,000 கொடுத்தா தான் வந்து லெட்ரு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு, சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் வரல அப்படின்னா. உடனே வந்து அப்படியா, முதலே என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னவர், சரி வெயிட் பண்ணுங்கள், ஒரு மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் கார் எடுத்துகிட்டு. எதுவுமே சொல்லலை. 1 மணி நேரம் கழித்து கரெக்டாக சொன்னபடி 4 மணிக்கு போனவர் 5 மணிக்கெலாம் வந்துட்டார் லேபுக்கு. மறுபடியும் வந்து அந்த ஃபைனான்சர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம்ல சூட் கேஸு, அந்த பெரிய சூட் கேஸை வந்து கொண்டு வந்து முன்னாடி வச்சு அதை வந்து அப்படி ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 பவுன் நகை இருக்கும். அவரோட மனைவி, மருமகள், மகள், இவங்க நகையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே டேபிளில் வைக்கிறார். அந்த ஃபைனான்சர் முன்னாடி ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணி, சார் நீங்கள் கேட்குற 3,00,000 ஜாஸ்தியாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6,00,000 இருக்குது பணம். இந்த நகை தான் இப்போ இருக்குது, கேஷாக என்கிட்ட இல்லை, வச்சுக்கோங்க, நான் பெட்டியை கூட பூட்டலை, நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களை நம்பி நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டு லெட்ரு கொடுங்க, ஈடான காசு கொடுத்துட்டேன்ல, இதை வச்சுட்டு லெட்ரு கொடுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பேங்க் திறந்தோன்னே 11 மணிக்கெலாம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த 3,00,000 ரூபா நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஃபைனான்சியர் பார்க்குறாரு, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. படம் ரிலீஸ் ஆகுது. உடனே அப்பாவை கூப்பிட்டு, சார் அந்த சேலம் பிரிண்ட்டு எனக்கு கொடுத்துருங்க, இந்த 3,00,000 நான் அதே 3,00,000 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு நாளைக்கு அனுப்புகிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். ஏற்கனவே தேட்டர்லாம் எடுத்திருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கேன், அதே தேட்டரில் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், இந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா, பல பேர் வந்து பல சூழ்நிலைகளில் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழில்னால ஃபைனான்சியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசருக்கு வேறு யாராவது நடிகர் ஹெல்ப் பண்ணுவார். ஏன் 96 படம் எவ்வளோ பெரிய வெற்றி படம். அந்த படம் பார்த்திங்கன்னா 6 கோடி ரூபா நஷ்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விடிய காசு வந்து ரெடி பண்ண முடியல. விஜய் சேதுபதி வந்து 6 கோடி ரூபா கொடுத்தார் ஃபைனான்சியருக்கு, ரிலீஸ் பண்ணுங்கள், இந்தாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணி பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்த லாபத்தில் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த 6 கோடி விஜய் சேதுபதி கொடுத்துட்டாரு. ஆனால் ஓடுமா ஓடாதான்னு தெரியாமல் ஒரு நம்பிக்கையோட விஜய் சேதுபதி 6 கோடி கொண்டு வந்து கொடுத்தாருல. இது மாதிரி நடக்கும், மேஜிக்லாம் நடக்கும். ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம சமீபத்திய உதாரணம் கருப்பு, 100 கோடி ரூபா கடன். சூர்யா வந்து பாம்பேயில் இருந்தார், முதல் நாள் ரிலீஸ் ஆகலை தெரியுமா உங்களுக்கு, May 14. காரணம் என்னென்னா பெரும் முயற்சி எடுத்தாங்க. சூர்யா ஃபோனில் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, பாம்பேயில் இருந்தார், ஒன்றும் நடக்கலை. நேராக ஃப்ளைட் பிடிச்சி அன்றைக்கே வந்து இறங்கினார். அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டாரு, 50 கோடி ரூபா கடனை நான் வந்து ஏற்றுக்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுத்தார். அவர் பெரிய நடிகர் தானே, அவர் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறார் ஒரு படத்துக்கு. அவர் போட்டு கொடுத்தா ஓகேன்னு வாங்க, போட்டு கொடுக்குறேன். கார்த்தி 20 கோடி ரூபாய்க்கு சைன் போட்டு கொடுத்தார். ஏன்னா அந்த தயாரிப்பாளருக்கு ஜப்பான் படத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார். 70 கோடி ரூபா கடன் அடைஞ்சிருச்சு. மீதி 30 கோடி ரூபா அந்த வந்து சேட்டலைட் அது இதுன்னு வந்தோடனே கொடுத்துறோன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. எப்படி 100 கோடி ரூபா கடன் இருந்த ஒரு படம் ஒரே நாளில் அதை வந்து தீர்க்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இன்றைக்கி 400 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணுங்கிறாங்க. எல்லா தேட்டர்லையும் பட்டி தொட்டியெல்லாம் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு படம். ஸோ இது எத்தனை மடங்கு லாபம் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ ஒரு நம்பிக்கை, அந்த லாபம் இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஆனால் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி ஓடாமல் போயிருந்தா நஷ்டம் தானே. ஆனால் அது தைரியமாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, தைரியமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியர்ஸ் கேட்டகரியில் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. பல நேரங்களில் தயாரிப்பாளர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் 1-2 பேர் இப்படி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருந்து காசு வந்தால் தான் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. 1-2 பேர் பார்த்திங்கன்னா பணம் வரலைன்னா அது அடாவடித்தனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த அடாவடித்தனம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி. அது நிறைய உதவி செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார், சாதாரணமாக சினிமா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. நான் சினிமா பின்னாடி இவ்வளோ துறைகள் இருக்குது, அந்த துறைகளுக்குள்ளே இவ்வளோ வழிகள் இருக்குதுன்னு பல துறைகளை பற்றி பேசியிருக்கீங்க சார். அதனால தான் இன்றைக்கி ஃபினான்சியருக்கும் தயாரிப்பாளருக்கும் உண்டான அந்த உறவு அங்கே எப்படியெல்லாம் நடக்கும்ன்றதை கேட்கறதுக்காக தான் சார் இந்த பேட்டியே.
நேரம் தந்து அருமையாக பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.